சிதம்பரம் அருகே மணலூர் ஊராட்சிக்குட்பட்ட டி மடப்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அர்ஜுனன், விவசாயி. இவருக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள். மகள் அபிதா, வயது 26, பட்டப்படிப்பு படித்துவிட்டு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து வந்தார். அபிதாவின் அண்ணன் சென்னையிலும் தம்பி சிதம்பரத்திலும் வேலை பார்த்து வந்தனர். அபிதா அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞரை காதலித்தார். அவர் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர். சாதி பெயரை சொல்லி மகளின் காதலை அர்ஜுனன் எதிர்த்தார். தான் பார்க்கும் மாப்பிள்ளையைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என சொன்னார். சில வரன்களை கொண்டு வந்தார். தந்தையின் மிரட்டலால் பெண் பார்க்கும் படலம் வரை நடக்கும். அதன் பிறகு தனக்கு திருமணத்தில் இஷ்டம் இல்லை என அபிதா மாப்பிள்ளை வீட்டுக்கே போன் செய்து சொல்லிவிடுவாராம். மகளின் செய்கையால் பல வரன்கள் கைகூடாமல் போனது. மகளின் செய்கையால் அர்ஜுனன் கடும் ஆத்திரத்தில் இருந்தார். வேற்று சமூக இளைஞருடன் அபிதா தொடர்ந்து பழகி வந்தார். இது தொடர்பாக இன்று காலை அர்ஜுனனுக்கும் அபிதாவுக்கும் தகராறு ஏற்பட்டது. நான் என் மனசுக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் செய்வேன், நீங்கள் சொல்கிறவனை நான் கட்டிக்க மாட்டேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என அபிதா கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற அர்ஜுனன் அபிதாவின் தலையில் பலகையால் ஓங்கி அடித்தார். அபிதா அலறியபடி மயங்கி விழுந்ததும் கத்தியை எடுத்து வந்து கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். இதனால் வீடு முழுக்க இரத்த களரியானது. அர்ஜுனனின் உடல் முழுவதும் இரத்தம் தெறித்திருந்தது. மகளை கொன்றுவிட்டோம் என்ற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் குளித்துவிட்டு வேறு உடை மாற்றிக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பிச் சென்றார். மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்த தம்பி அக்கா அபிதா இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அலறினான். அதன் பிறகே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த தாயும் உறவினர்களும் ஓடி வந்து கதறி அழுதனர். மகளை தந்தையே கொலை செய்தது பற்றி காட்டுமன்னார்கோவில் போலீசுக்கு கிராமத்தினர் தகவல் கொடுத்தனர். உடனே அர்ஜுனனுக்கு போலீசார் போன் போட்டனர். போனை எடுத்த அர்ஜுனன், என் மகளை நான் தான் கொலை செய்தேன், வீணாக என்னை தேடி அலைய வேண்டாம், நானே போலீஸ் நிலையத்துக்கு வருகிறேன் என கூறிவிட்டு காலை கட் செய்தார். மகளை கொலை செய்து 3 மணி நேரம் கழித்து காட்டுமன்னார்கோவில் போலீஸ் நிலையத்துக்கு சென்று சரணடைந்தார். போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காதல் விவகாரத்தில் மகளை பெற்ற தந்தையே கொடூரமாக கொன்றது சிதம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.